வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தாவுக்கும் இடையில் விவாதம் இடம்பெற்றது. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தாவுக்கும் இடையே கடும் விவாதம் இடம்பெற்றது. நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற அரசியல் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இந்த விவாதம் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட எம்.எஸ். சுமந்திரன், தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோமாளி கூத்துடன் தமக்கு உடன்பாடில்லை எனவும் இதற்கு எதிராக மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். எங்களுடைய மக்கள் ஆணை 70 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. ஒரு விஷப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு துடியாய் துடிக்கிறோமா? அரசியல் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக அந்த விஷப்பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏனென்றால் அதற்கான காரணங்கள் பல சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஒரு பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல, இது வேறொரு விடயம். தேர்தலிலே வாக்களிக்க போகிறவர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கும். அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களித்து விட்டு வருவார். இன்னொரு செய்தியை சொல்லுவதற்காக அவர் வாக்களிக்க போவதில்லை. உதவாத ஒரு விஷப்பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷ பரீட்சை கூட இல்லை, இல்லாமல் செய்ய போகிற ஒரு நிகழ்வு. இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுகால வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உயிர் மூச்சென்று சொல்லுகிற எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையும் இல்லை என்று நாங்களே சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். எங்களுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலையும் இடம் கொடுக்க கூடாது. தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை அடையாளப்படுத்தி நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்கிறார் என்றால், அப்பொழுதுதான் அவர் படுதோல்வி அடைகிற போது இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல, இது யாரோ செய்து கோமாளி கூத்து என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவோ சஜித் பிரேமதாசவோ அல்லது அன்றகுமாரவோ சமஷ்டி தீர்வினை பரிசீலிக்க தயார் என சொல்லும் பட்சத்தில் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராக களமிறங்க தயார் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். சுமந்திரன் எம்பியின் கருத்துக்கு பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் அரசியல் தரப்பிலே யுத்தத்துக்கான கோடுகள் கீறப்படுகின்றன. நாங்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்படுகிற ஒரு இனம். விவரிக்க முடியாத சோகங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் எமது இனம் சுமந்திருக்கிறது. வடக்கு கிழக்கை 2ஆக வெட்டி பிளக்க முடியும் என்று சிங்கள பேரினவாதிகள் இரவும் பகலும் சுறுசுறுப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார். பௌத்த சிங்கள பேரினவாதம் வடக்கு கிழக்கை, எங்கள் தாயகத்தை ஒட்டு மொத்தமாக விலகிவிட துடித்திருக்கிறது. நாளை ரணிலோ சஜித்தோ அல்லது அனுரவோ சமஷ்டி தீர்வினை பரிசீலிக்க தயார் என்று சொல்லட்டும்.
இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக என்னுடைய தம்பிகளோடு சகோதரர்களோடு சேர்ந்து நானும் களமிறங்க தயார். சொல்ல மாட்டார்கள். ஆழ பிறந்தவர்கள், இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு உரியது என்கிற அந்த சிந்தனையிலே மிதந்து கொண்டிருப்பவர்கள், பௌத்த மத பீடங்களுக்கு முன்னாலே ஆசி பெறுவதற்காக குப்புற விழுந்து பழக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அதிகாரத்துக்கு வருவதற்காக இன்றைக்கு எங்கள் மக்களை நாடி வந்திருக்கிறார். என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான். இவர்களிலே எவரையாவது இந்த வினாடி ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வேட்பினை, அவருடைய கேண்டிடேட் வேட்பினை ஒரு வேட்பாளர் என்ற முறையிலே சுயமரியாதை கொண்ட எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் பரிசீலிக்க முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதனால் தான் இந்த பொது வேட்பாளர் பொது வாக்கெடுப்புக்காக அல்ல, இனப்பிரச்சனைக்கான தீர்வினை இன்னமும் சிந்திக்காத எந்த ஒரு வேட்பாளருக்கும், அது பிரதான கட்சியோ குட்டி கட்சியோ எந்த கட்சியோ மட்டி கட்சியோ, நாங்கள் வாக்களிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்படியானால் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. எங்கள் வாக்குகளை ஒரு செய்தியை சொல்லுகிற வாக்குகளாக, இந்த பிரச்சனை இந்த குட்டி இலங்கை தீவுக்குள்ளே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை, சர்வதேசத்தின் ஈடுபாட்டோடு சர்வதேச வகிபாகம் ஆரோக்கியமாக ஆக்கபூர்வமாக ஆக்ரோஷமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் தீர்க்கப்பட முடியும் என்கிற அந்த செய்தியை உலகத்திற்கு நாங்கள் சொல்லுவது எங்களுடைய முதல் அடியாக, first step in the right direction. இப்பொழுது இந்த நிலையிலே சரியான திசையிலே எடுத்து வைக்கப்படுகிற முதல் அடியாக அமைய வேண்டும். பொது வாக்கெடுப்பு அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாத அரசியல் அதிகார ஆசை கொண்ட அற்பத்தலைவர்களே, உங்களுக்கு எங்கள் வாக்குகள் இல்லை 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 என்று நாங்கள் உறுதியாக சொல்ல விரும்புகிறோம். இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்க்காத பிரச்சனையாக விட்டு போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஒரு தேசமாக, ஒரு இனமாக, வீறு கொண்ட படையாக எங்கள் எதிர்காலத்தை எங்கள் கைகளிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் இந்த பொது வேட்பாளர் அல்ல, இந்த ஜனாதிபதி தேர்தலிலே மக்கள் திரளாக வாக்களிக்க முடியும். மக்களை ஒன்றுபடுத்த வாக்களியுங்கள் என்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமிழ் தேசியம் எங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சிங்கள தேசத்திற்கு கொடுக்கிற கடைசி சந்தர்ப்பமாக, இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், அரசியல் நிலைப்பாடு என்பதை திட்டவட்டமாக சர்வதேசம் அறிய சொல்லுகிற ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது. மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுய நிர்ணய உரிமை, பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் எனும் தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தந்தை சில்வா கலையரங்கில் நேற்று மாலை நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் முதலாவது ஈகைச்சுடரை இமானுவேல் அடிகளார் ஏற்றியதைத் தொடர்ந்து மதகுருமார்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏற்றி வைத்தனர். இந்நிகழ்வில் தமிழரசு கட்சி தலைவர் மாவை சீனாதிராசா, நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், K சஜந்தன், து ரவிகரன், யாழ் மாநகர சபை முன்னாள் முதல்வர் E ஆர்னோல்ட், சட்டத்தரணி நானா ஸ்ரீகாந்த், பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன், வைத்தியர் பானா சத்தியலிங்கம், பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. 1000க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் வாள்களுடன் 4 யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டனர். ஆனைக்கோட்டையை சேர்ந்த 4 யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகளும் மீட்கப்பட்டன.
கைது செய்யப்பட்ட 25, 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களை மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் முத்தமிழ் விழா நேற்று இடம்பெற்றது. சங்கத்தமிழ் பேரவை நடாத்தும் முத்தமிழ் விழா வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது பண்டாரவன்னியன் சிலை முன்பாக ராவணேஸ்வரன் பல்லக்கில் பவனி பெற பாரம்பரிய இசை முழங்க விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ராவணன் வணக்கம் இடம்பெற்றதுடன் சங்கத்தமிழ் பேரவையின் இலச்சினை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கவியரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சங்கத்தமிழ் பேரவைத் தலைவர் கலாநிதி நாவெண்ணா செந்தூர் செல்வன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினரும் முன்னாள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருமான ஆனா சிவபாலசுந்தரம், வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி கலாநிதி கூனா கமலகுமார், மேலதிக அரசாங்க அதிபர் தீனா திரேஷ்குமார், ஆய்வாளரும் மூத்த ஊடகவியலாளருமான தமிழ்நிதி அருணா செல்லத்துறை, கலை இலக்கிய நண்பர்கள் வட்டத்தின் தலைவர் கலாநிதி தமிழ்மணி அகலங்கன் மற்றும் கலைஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சட்ட ரீதியாக தாமே சுதந்திர கட்சியினர் என அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உள்ளக ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை ஊடாக அதனை நாம் உறுதி செய்துள்ளோம். சட்ட ரீதியாக நாமே சுதந்திர கட்சியினராவோம் என அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மீது நம்பிக்கை வைக்க முடியாது. அவரது தலைமைத்துவத்தின் கீழ் தம்மால் சுதந்திர கட்சியுடன் கூட்டணிய முடியாது என்றும் இங்குள்ள தரப்பினர் தெரிவித்தனர். ஆனால் தற்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தானாக முன்வந்து இவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளார். எமது தேவை மீண்டும் குடும்ப ஆட்சியை தோற்றுவிப்பதோ ராஜகுமாரனையும் உருவாக்குவதோ அல்ல, ஜனநாயக நாட்டை கட்டியெழுப்புவதே ஆகும். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உள்ளக ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நீதித்துறை ஊடாக அதனை நாம் உறுதி செய்துள்ளோம். சட்ட ரீதியாக நாமே சுதந்திர கட்சியினர் ஆவோம். வேறு எவரும் தம்மை சுதந்திர கட்சியினர் என கூறிக்கொண்டு உரிமை கூற முடியாது என நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களில் ஒரு தரப்பினர் செயற்படுவது முறையற்றது. நெருக்கடியான சூழலில் தான் தலைவர்கள் தோற்றம் பெறுவார்கள். ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உண்டு எனவும் ஆளும் தரப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே தீர்வு காண முடியும் என பொதுமக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கு பொதுஜன பெரமுன எடுத்த தீர்மானம் சிறந்தது. பொருளாதார ரீதியில் அடைந்துள்ள தற்காலிக ஸ்திரத்தன்மையை நிலையானதாக உறுதிப்படுத்திக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும். நெருக்கடியான சூழலில் தான் தலைவர்கள் தோற்றம் பெறுவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறந்த அரசு தலைவர் என்பது 2022 ஆண்டு நெருக்கடியின் போது வெளிப்பட்டது. நெருக்கடிகளை கண்டு தப்பிச் சென்ற அன்றகுமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரின் பேச்சுக்கள் கேட்பதற்கு மாத்திரம் சிறந்ததாக இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறங்க வேண்டும் என்பதை அவரிடம் வலியுறுத்தியுள்ளோம். ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு எதிராக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களில் ஒரு சிலர் செயற்படுவது முறையற்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே உள்ளது என பிரேம்நாத் சி தொலவத் தெரிவித்துள்ளார்.
இந்திய பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார். இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றுள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கடந்த 10 ஆண்டுகளாக தனி பெரும்பான்மையுடன் இந்தியாவை ஆண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இம்முறை பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 543 தொகுதிகளில் 240 இடங்களையே அந்த கட்சி பெற்றது. இதேவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றது. அத்துடன் புதிய அரசு அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அந்த கூட்டணி தொடங்கியது. பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக பதவியேற்க இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. அத்துடன் கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடியை அந்த கட்சிகள் தேர்வு செய்தன. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தது. இதில் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதிநிதிகள் குழுவினர் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து மோடியை பிரதமராக தேர்வு செய்வதற்கான கடிதத்தை வழங்கினர். மேலும் பிரதமர் மோடியை ஆதரிக்கும் எம்பிக்களின் கையெழுத்திட்ட கடிதங்களையும் ஜனாதிபதியிடம் அவர்கள் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி மாலையில் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்று முர்முவை சந்தித்தார். அத்துடன் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையும் கோரினார். அதை ஏற்று பிரதமர் மோடியை ஆட்சி அமைக்குமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை பொறுப்பேற்றவர் என்ற சாதனையை நரேந்திர மோடி பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து மத்திய அமைச்சர்களான கட்சியின் தலைவர் JP நட்டா, மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட பல்வேறு அண்டை நாட்டு தலைவர்கள் மற்றும் இந்திய நெருங்கிய நாடுகளின் தலைவர்கள், இந்திய முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.